தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். பங்குனி உத்திர திருவிழாவை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலில் குமரவிடங்க பெருமானுக்கும் வள்ளி அம்பாளுக்கும் தோல் மாலை மாற்றும் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. பழனி மலை கோயிலில் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். பலரும் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருநெல்வேலி மாவட்டத்தில் சாஸ்தா கோயில்களில் காலை முதலே குடும்பத்துடன் குவிந்த பக்தர்கள் பொங்கலிட்டு வழிபாடு செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வீரசின்னம்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற வீர திம்மம்மாள் கோயில் விழாவை ஒட்டி சலகர் மாடு ஓட்டம் நடைபெற்றது. முன்னதாக மாடுகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் இசுக்களி காட்டேரி கிராமத்தில் பங்குனி உத்திர திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கொதிக்கும் எண்ணெயில் கையை விட்டு வடையெடுத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். ராட்டினத்தில் தொங்கியபடியும் செக்கிழுத்தும் வேண்டுதல் நிறைவேற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே நடைபெற்ற மரகத பால தண்டாயுதபாணி கோவில் பங்குனி விழா முதுகில் அலகு குத்தி டிராக்டர், கார் உள்ளிட்டவற்றை இழுத்துச் சென்று பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள பாலமுருகன் கோவில் பங்குனி திருவிழாவில் பழங்களால் அலங்கரிக்கப்பட்ட கிரேன் உள்ளிட்ட வாகனங்களில் தொங்கியபடி நேர்த்திக்கடன் செலுத்தினர். பின்னதிரும் அரோகரா கோஷத்துடன் பக்தர்கள் காவடி எடுத்து முருகனை தரிசித்தனர். கடந்த 100 ஆண்டுகளில் தங்கத்தின் விலை கடந்து வந்த பாதை மலைக்க வைக்கும் வகையில் இருக்கிறது. 1900ஆம் ஆண்டு இந்தியாவில் 1 சவரன் தங்கத்தின் விலை வெறும் 21 ரூபாயாக இருந்தது. சுதந்திரம் பெற்ற பிறகு 1947ஆம் ஆண்டு 70 ரூபாய்க்கு விற்பனையான 1 சவரன் தங்கம் 1980ஆம் ஆண்டு 1064 ரூபாயை கடந்தது. 2008 அக்டோபர் 10ஆம் தேதி 1 சவரன் 10,272 ரூபாய்க்கு விற்பனையானது. 2011 ஆகஸ்ட் 18ஆம் தேதி முதல் முறையாக 20,032 ரூபாயாக உயர்ந்தது. 2020 ஜனவரி 3ஆம் தேதி 1 சவரன் 30,344 ரூபாயாக உச்சம் பெற்றது. அதே ஆண்டு ஜூலை 27ஆம் தேதி கொரோனா ஊரடங்கின் போது 40,104 ரூபாயாக விற்பனை, தற்போது 45,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தனியார் பால் நிறுவனங்கள் பால் மற்றும் தயிரின் விற்பனை விலையை தொடர்ந்து 6வது முறையாக உயர்த்தியுள்ளன. இதற்கு பால் முகவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஆந்திராவைச் சேர்ந்த தனியார் பால் நிறுவனங்களான திருமலா, ஸ்ரீனிவாசா, ஜெர்சி ஆகியவை மீண்டும் பால் மற்றும் தயிரின் விலையை உயர்த்தியுள்ளன. இந்த விலை மாற்றம் தமிழ்நாடு முழுவதும் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. அதன்படி ஜெர்சி நிறுவனத்தின் 1/2 லிட்டர் இருமுறை சமன்படுத்தப்பட்ட பாலின் விலை 26 ரூபாயாகவும் 1/2 லிட்டர் சமன்படுத்தப்பட்ட பாலின் விலை 27 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல் 120 கிராம் தயிரின் விலை 10 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டது. திருமலா நிறுவனத்தின் 1/2 லிட்டர் இருமுறை சமன்படுத்தப்பட்ட பாலின் விலை 3 ரூபாய் 50 காசுகளும் சமன்படுத்தப்பட்ட பாலின் விலை 3 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளது. 120 கிராம் தயிரின் விலை 10 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீனிவாசா நிறுவனத்தின் 1/2 லிட்டர் இருமுறை சமன்படுத்தப்பட்ட பால் விலை 25 ரூபாயாகவும் 1/2 லிட்டர் சமன்படுத்தப்பட்ட பாலின் விலை 27 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. 125 கிராம் தயிரின் விலை 10 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆந்திராவைச் சேர்ந்த தனியார் பால் நிறுவனங்கள் பால் கொள்முதல் விலையை உயர்த்தாமல் விற்பனை விலையை மட்டும் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் 6வது முறையாக பால் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் பால் முகவர்கள் சங்கங்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளன. சென்னையில் நீச்சல் பயிற்சியின் போது சிறுவன் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக பயிற்சியாளர்கள் 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பெரியமேட்டில் மாநகராட்சி சார்பில் மைலேடி பார்க் என்ற நீச்சல் குளம் உள்ளது. இங்கு பட்டாளம் பகுதியைச் சேர்ந்த 7 வயது சிறுவன் தேஜா அவரது தாத்தாவுடன் நீச்சல் பயிற்சிக்கு சென்றார். அப்போது எதிர்பாராத விதமாக சிறுவன் தேஜா நீரில் மூழ்கி உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக நீச்சல் பயிற்சியாளர்கள் சுமன் மற்றும் செந்தில் மீது அஜாக்கிரதையாக செயல்பட்டு பிறருக்கு மரணம் விளைவித்தல் என்ற பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே நீச்சல் குளங்களில் சிறுவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்து சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது.
அதன்படி மாநகராட்சி நீச்சல் குளங்களில் 10 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை அனுமதிக்கக்கூடாது, 14 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை நீச்சல் தெரிந்த பெற்றோர்கள் அல்லது பெரியவர்கள் துணையில்லாமல் அனுமதிக்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று 3.5 அடி ஆழத்திற்கு மேல் உள்ள நீச்சல் குளங்களில் 4 அடி உயரம் குறைவாக உள்ள சிறுவர்களை அனுமதிக்கக்கூடாது என்றும், நீச்சல் குளங்களில் டைவ் அடிப்பது போன்ற சாகசங்கள் செய்ய அனுமதி இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விதிமுறைகளை முறையாக கண்காணிக்காத ஒப்பந்ததாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆழ்கடலில் காரைக்கால் மீனவர்களின் படகில் இலங்கை கடற்படையினர் ஏறி அடித்து துன்புறுத்தியதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல் மேடைச் சேர்ந்த செல்லத்துறை என்பவர் சொந்தமான விசைப்படகில் 12 மீனவர்கள் மீன்பிடிக்க ஆழ்கடலுக்கு சென்றனர். இந்திய பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினர் சிலர் மீனவர்களை தாக்கியதுடன் பொருட்கள் மற்றும் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்கள் உள்ளிட்டவற்றை எடுத்துச் சென்றதாகவும் மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். போட்ல ஏறிட்டு இருக்கிற ஜாமா எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டு ஜாமா 5 லட்ச ரூபாய் மீன் ஜாமா வலை எல்லாத்தையும் போர்டு போல எல்லாத்தையும் அவங்களே தந்துட்டாங்க. படகில் இருந்தவர்கள் கொடுத்த தகவலை அடுத்து அங்கு விரைந்த இந்திய கடற்படையினர் இலங்கை கடற்படையினரிடம் இந்திய மீனவர்களை விடுவித்து முதல் உதவி அளித்து கரைக்கு அழைத்து வந்தனர். இதையடுத்து இந்திய கடற்படைக்கு நன்றி தெரிவித்த மீனவ மக்கள் இலங்கை கடற்படையினரின் அத்துமீறல் நிறுத்த மத்திய மாநில அரசுகளுக்கு மீண்டும் வலியுறுத்தி உள்ளனர். இந்திய நேவி எல்லா உதவியும் செஞ்சிருக்கிறாங்க. இந்திய நேவிக்கு நாங்கள் மீனவ சார்பாக ஒரு நல்ல கருத்தை நன்றி தெரிவிக்கிறோம். மேலும் இது தொடர்கதையாக நடந்துட்டு இருக்கு. இதுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு மீனவோட வாழ்வாதாரத்தை காப்பாதுன்னு சொல்லிட்டு காரை மாவட்ட மீனவ சார்பாக நான் கேட்டுக்கிறேன். இலங்கை கடற்படையால் தாக்கப்பட்ட மீனவர்கள் காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.